எல்லார் வீட்லயும் ஒரு துரியோதனனும் இருப்பான். இவனுக்கு என்ன பிரச்சனைனா அடுத்தவன் நன்னா இருந்தா பிடிக்காது, பாண்டவர்கள் நாசமா போகணும், வாழாம போகணும். அதுக்கு என்ன பண்றது? ஒரு நாள் இந்த துரியோதனன் சகுனி மாமாட்ட போய் கேக்குறான், என்ன சகுனி மாமா, அந்த பாண்டவர்கள்லாம் அவ்வளவு நன்னா வாழறாங்களே, அவங்க வாழக்கூடாது, அவர்களை எப்படியாவது அழிக்கணும். நானும் சின்ன வயசுல இருந்து திட்டம் தீட்டினேன். துரியோதன சொல்றான் சகுனிட்ட, நான் எவ்வளவெல்லாம் முயன்று பார்த்தேன் தெரியுமா இந்த பாண்டவர்களை அழிக்க. பீமன் கை குழந்தையா இருக்கான். அப்போ குந்தி என்ன பண்ணா, ஒரு பாறையில உட்காந்து பீமனுக்கு தாய்ப்பால் ஊட்டின்னு இருந்தா. தவறி பீமன் பாறையில விழுந்துட்டான். குழந்தை பீமன் என்ன இருக்கும், விழுந்தது பீமன் ஆச்சே, பாறை உடஞ்சு போச்சான். கை குழந்தை பால் குடிச்சுட்டு இருக்கு, தவறி விழுந்து பாறை உடஞ்சு போச்சு. இந்த செய்தி துரியோதன காதுக்கு போச்சு. அன்னில இருந்து அவனுக்கு பீமன் மேல ஒரு கண்ணு. அச்சுச்சோ, இந்த பீமன் ரொம்ப பலசாலியா இருக்கானே, குழந்தையா இருக்கும் போதே பாறைய உடைச்சவன், நாளைக்கு நம்மள உடைச்சுட்டா என்ன பண்றது? இந்த பயத்திலேயே துரியோதன என்ன பண்ணா, பீமனை கொல்ல வேண்டும்னு நினைச்சான். அதனாலதான் சின்ன வயசுல வலலன் என்ற சமயக்காரனை வச்சு விஷம் கலந்த உணவை பீமனுக்கு சமைச்சு கொடுக்க வச்சு அந்த விஷத்தை உண்ட பீமனை பிரமாண கோட்டி என்ற இடத்துல கங்கையில தள்ளி விட்டுட்டான். ஆனா என்ன எடுத்து, கங்கையில விஷம் சாப்பிட்ட பீமன் விழறான். கங்கையில இருந்த பாம்புகள்லாம் பீமனை கடிச்சுதான். முள்ளால் எடுக்கிறதுங்கிற மாதிரி இந்த பாம்பு விஷம் அந்த விஷத்தை முறித்து விட்டது, நியூட்ரலைஸ் ஆயிடுது, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ங்கிற மாதிரி. பாம்புகள்லாம் யோசிச்சுது, எல்லா பாம்பும் சேர்ந்து கடிச்சதும், ஆனா இவன் சாகல, அப்படின்னா இவனுக்குள்ள ஏதோ சக்தி இருக்குமோ. அந்த நாகங்கள்லாம் என்ன பண்ணிடுத்து, பீமனை பிடிச்சிட்டு நாகலோகத்துக்கு அழிச்சுன்னு போச்சு. நாகலோகத்துல பார்த்தா பாம்புகளின் தலைவன் ஆரியகன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பார்த்தார், ஏய் உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என்னோட எள்ளு பேரன் தானே நீன்னு கேட்டார். நாகர்களின் தலைவன் ஆரியகனுடைய எள்ளு பேரனா பீமன். இது என்னப்பா புது கதையா இருக்கு? ஆமா, பீமனுடைய அம்மா குந்தி, அந்த குந்தியோட அப்பாவுக்கு சூரன்னு பேரு. குந்தி வசுதேவர் ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள். குந்தி வசுதேவர் ரெண்டு பேருக்கும் அப்பா யாருன்னா சூரன்னு பேரு. அந்த சூரனுடைய தாத்தா தான் இந்த ஆரியகன். அப்ப ஆரியகனுடைய பேரன் யாரு? சூரன். சூரனுடைய மகள் குந்தி, குந்தியோட மகன் பீமன். அதான் எள்ளு பேரன். இவர் எள்ளு தாத்தா, அவன் எள்ளு பேரன். பார்த்தார், ஆஹா எள்ளு பேரன் என் இருப்பிடம் என்ன தேடி வந்திருக்கானா, இந்தா எங்க கிட்ட விசேஷமான அமுதம் இருக்கு, அதை சாப்பிடுன்னு கொடுத்தார். அந்த அமுதம் ஒரு சொம்பு சாப்பிடுறதே கஷ்டமா, திகட்டுமா. ஆனா அதுல 8 சொம்பு சாப்பிட்டான் பீமன். ஒரு சொம்பு சாப்பிட்டாலே 1000 யானை பலம் வரும். இவன் 8 சொம்பு சாப்பிட்டு 8000 யானை பலம் பெற்று எள்ளு தாத்தாக்கு பாய் பாய் சொல்லிட்டு திரும்பி வந்துட்டான் பீமன். துரியோதனம் பாக்குறான், அடப்பாவி விஷம் வச்சு ஆளை கொள்ளலான்னு பார்த்தா இவன் 8000 யானை பலத்தோட திரும்பி வந்து நிக்கிறான். இப்ப நினைச்சு பாருங்க வயர் எப்படி எரிஞ்சிருக்கும்னு.